திட்டங்களை அறிவிச்சிருந்தீங்க. இப்ப பிரிட்ஜ் வழங்குறோம்னு வேற சொல்றீங்க. எந்த அளவுக்கு நிதி சுமையை வந்து சமாளிக்க போறீங்க? நிதி சுமை இல்லை, நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்குன்னு கேளுங்க. நிதி ஆதாரத்தை சரியான முறையில் பெருக்கும். நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓராண்டு கொரோனா காலம் உங்கள் அத்தனை பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு வருவாயே இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால் நிதி ஆதாரத்தை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை முறையாக செயல்படுத்துவோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுறாங்க. வெளியிடும் போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் அந்த தேர்தலில் கதாநாயகன் அப்படின்னு. இப்போ யார் கதாநாயகன்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கதாநாயகன். மாற்றக்கூடிய அளவுக்கு அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இதாங்க இப்போ தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம்ல. மாற்றுறது போகிறதில்ல இல்லை. மக்களுக்கு எது சரி, எந்த அறிவிப்பை கொடுத்தா மக்களிடத்தில் சேரும், அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கணும்னு தான் பார்க்கணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டன. 4 ஒரு பாக அறிவிப்பு தான் நிறைவேற்றிக்கிறாங்க. எஞ்சிய அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லையே. அப்படி அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே நிறைவேற்றிருக்கின்றார்கள். அந்த வழியிலே வந்து அம்மாவுடைய அரசும் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் உள்ள படிச்சு பாருங்க, இருக்கு நிறைய 297 அறிவிப்புகள் கொடுக்குறோம். ஏன்னா இதை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா நீ கேட்க மாட்டீங்க. இல்லை என்னென்ன இருக்குது? திரு வாசன் அவர்கள் இருந்தார், அப்புறம் ஐஜேகே இருக்குது, அப்புறம் இன்னும் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்காங்க, அப்புறம் இன்னும் இருக்காங்க. சிறு கட்சிகள்லாம் எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இன்று இரவு நாளைக்கெல்லாம் முடிஞ்சிடும். புதுசாக வர்றதுக்கு இதுவரை எந்த வாய்ப்பும் வருவதா தெரியல. இல்லை, இதுவரைக்கும் முதல் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனால் பேச்சுவார்த்தை இறுதி பெறவில்லை. அப்படி ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்பதும் நாங்கள் சொல்வதற்கும் சில வேறுபாடு இருந்தனால அப்படி நின்று போச்சு. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது கொரோனா காலம் ஓராண்டு அரசுக்கு வருவாய் இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வருவாய் இல்லாத போதே ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வருவாய் இருக்கின்ற பொழுது இந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தருவோம்.